சேலம் செவ்வாய்ப்பேட்டை லாரி நிறுத்துமிடத்தில் போதிய அடிப்படை வசதிகள் செய்யப்படாததால் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தின் வர்த்தக மையமாக லீ பஜாரும் செவ்வாய்ப்பேட்டை மார்க்கெட்டும் அது மட்டுமின்றி பால் மார்க்கெட் என 3 மார்க்கெட்டுகள் ஒரே பகுதியில் இயங்கி வருகின்றன. இந்த மார்க்கெட்டுகளுக்கு வட மாநிலங்களிலிருந்து பூண்டு, வெங்காயம், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களும் மற்றும் தமிழகத்தில் விளையக்கூடிய குறிப்பாக கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் விளையக்கூடிய புளி, ஆமணக்கு விதைகள், வேப்ப விதைகள், தானியங்கள் விற்பனைக்கு வருகிறது. இவற்றின் வர்த்தக பராமரிப்பில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்கி வருகின்றன. இங்கிருந்து வெளிமாநிலங்கள் பொருட்களை கொண்டு செல்வதும் அங்கிருந்து பொருட்களை எடுத்து வருவதும், அது மட்டுமின்றி சேலத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு பொருட்களை எடுத்து செல்வதிலும் இந்த லாரிகள் இயங்குகின்றன. இந்த லாரிகளை நம்பி 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்த லாரிகளை செவ்வாய்ப்பேட்டையின் மையப்பகுதியில் நிறுத்துவதற்காக குண்டுசெட்டி ஏரியில் லாரி ஸ்டாண்ட் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக லாரி மார்க்கெட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி சுற்றுச்சுவரும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கடுமையான இட நெருக்கடி காரணமாக இந்த லாரி மார்க்கெட்டை வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு மாற்றுவதாக திமுக அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை மாற்றப்படவில்லை. அதே நேரத்தில் தற்போது உள்ள லாரி மார்க்கெட்டில் லாரிகள் நிறுத்தப்படுவதற்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும், போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் லாரி டிரைவர்கள் மட்டுமின்றி வியாபாரிகள் என பல்வேறு தரப்பில் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமின்றி இந்த லாரி மார்க்கெட்டால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்கம் அளிப்பதற்காக, தகவல் அளிப்பதற்காக வியாபாரி தங்கவேலு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். இங்கே வர்ற வண்டிங்க கிட்டத்தட்ட வெளிமாநிலத்து வண்டி ஏகப்பட்ட வண்டிங்க வருது. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 500 வண்டி இங்கே வந்துட்டு போகுது. ஆனால் அவங்களுக்கு வெளிமாநிலத்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்கே இருக்கிற உள்ளூர் லாரி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பே இல்லை. பேட்டரி காணாமல் போயிடுது, அதாவது கொலை அதுவும் நடக்குது. அது இல்லாத சுற்றுச்சுவர் எல்லாமே இடிஞ்சு போய் தான் இருக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், பாத்ரூம் டிரைவர்களுக்கு எந்த ஒரு கழிவறையில எந்த ஒரு சுத்தபத்தமும் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க. பொதுவாக எடுத்துக்கிட்டா ஜிஹெச்சுக்கு மெயின் ரோடு இதுதான். இதில் அடிக்கடி போக்குவரத்து விபத்து நிறைய ஏற்படுது. அதனால ஒரு அவசர சிகிச்சைக்கு இந்த ரோட்டில் போக முடியல. நிறையா பேர் பாதிச்சிருக்கிறாங்க. இந்த லாரி மார்க்கெட்டில் குறைஞ்சபட்சம் டிரைவருங்கள் பயங்கரமாக எந்த வண்டி கொண்டாந்து நிறுத்திவிட்டு வெளியில் போக முடியல. மெயின் காரணமே பேட்டரி தான் காணாமல் போகுது. 3 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் கடும் நெரிசல் ஏற்படுகிறது. இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரையுமே எடுக்கல. குடிகாரர்களோட தொந்தரவு இங்க அதிகமா இருக்குது. போலீஸ் ரைடு இங்க வரதில்ல. எல்லாருக்கும் இது சௌரியமா குடிக்க வராங்க. அவங்க கிட்ட தள்ளி போங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்க தகராறு பண்றாங்க. அது இல்லாம நிறைய பேட்டரி திருட்டு போகுது, சூதாட்டங்கள்லாம் நடக்குது சாயந்தரத்துல. அதுவும் இல்லாம இந்த லாரி மார்க்கெட்ல தார் சாலையே கிடையாது. எல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. மழை நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க குழி இருக்கு எதுன்னு தெரியாம நாம வண்டியை விட்டு பாருங்க. என்னோட மட்காடு மட்டும் 2 வீலரை 2 தாட்டி மாத்தி இருக்கிறேன். ஏன்னா பள்ளத்துல விட்டு வர்றப்ப ஜோல்டிங்ல மட்காடு தான் பஸ்ட் கட் ஆகுது. அதனால இந்த லாரி மார்க்கெட்ல தார் சாலையாச்சும் போட்டு தரணும். குடிகாரர்கள் வர்றதை கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ் ரைடர் அப்பப்ப வரணும். சுகாதாரத்துறை இந்த பக்கம் வரதே இல்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாம்புகள் நடமாட்டம் அதிகம். அதே மாதிரி குப்பை அள்ளுறதுக்கு வரதே இல்லை. துர்நாற்றம் வீசுது. டெங்கு, கொசு எல்லாமே இந்த இடத்துல இருந்தா உற்பத்தி ஆகுது. சேலம் வர்த்தக மையத்திற்கு வர்த்தகத்திற்கு துணை போகும் லாரி உரிமையாளர்களும் லாரிகளுக்கும் போதிய பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமின்றி லாரி ஸ்டாண்டில் போதிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. மண்ரோடு இல்லை, மண்ரோடு தான் இருக்கிறது. அதுவும் குண்டு குழியுமாக இருக்கிறது. எங்களால் வர்த்தகத்துக்கு துணை போக முடியவில்லை என வியாபாரிகள் மட்டுமின்றி அங்கு கடை வைத்துள்ளவர்கள், லாரி டிரைவர்கள் எல்லாருமே புலம்பித்திருக்கின்றனர்.